இந்த நாவுக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சி தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் என்றாலே பட்டினி கிடப்பது என்று நீங்கள் நினைக்க கூடாது. சாதாரண காலத்திற்கும் ரமலானுடைய காலத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், சாதாரண காலத்தில் 9 மணிக்கு இரவில தூங்குவோம், காலையில் 9 மணிக்கு எழுந்து பிறகு நாம் உணவு உண்போம். ரமலானுடைய காலத்தில் ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரை ஒரு 13 மணி நேரம் பட்டினி. சாதாரண நேரத்தில் ராத்திரி 9 மணியில இருந்து காலை 9 மணி வரை 12 மணி நேரம் பட்டினி. ஆக இரவு பகல் மாறி இருக்கிறதை தவிர உண்ணுகிற உணவில் ஏதாவது குறை வைத்திருக்கிறோமா என்றால், ரமலானுடைய மாதம் வந்தால் செலவுதான் ஜாஸ்தி இல்லையா? அளவுக்கு அதிகமாக உண்கிறோம். நோன்பு திறக்குகிறோம் என்கிற பெயர் தான், நோன்பு திறக்கக்கூடிய நேரம் எப்பொழுது வரும் என்று மனிதர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு போர்க்களத்தை போல ஒரு காட்சி இல்லையா? அதற்கென்று நீராகாரங்கள், அதற்கென்று பல்வேறு வகையான கனி வர்க்கங்கள், அதற்கென்று கஞ்சி வகைகள், எவ்வளவு காரணகாரியங்களை மனிதன் நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வேணும் தான். அவ்வளவையும் மனிதன் உட்கொண்டு மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அவசர அவசரமா வீட்டுக்கு போவார்கள். எதற்காக? வீட்டில் போய் டிஃபன் பண்ண போறாங்க நம்பாங்க. மக்ரிப் தொழுது பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். அவ்வளவையும் மனிதர்கள் உண்டு. ஆனால் இரவு தொழுகிற மக்ரிபுடைய தொழுகை முடிந்த உடனே ஒரு சாப்பாடு, இந்த மாதிரி பயானுக்கு பிறகு ராத்திரிக்கு போய் ஒரு சாப்பாடு, ஃபஜ்ருக்கு முன்னதாக, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னதாக சஹருக்கு ஒரு சாப்பாடு, கடைசியில் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிடுறது. ஆக சாப்பிட்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ரமலான் அல்லாத காலங்களை காட்டிலும் ரமலானுடைய காலத்தில் மனிதர்கள் அதிகமாகத்தான் உண்கிறார்கள். பட்டினி இங்கே முக்கியம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களை பட்டினி கிடத்தி மிச்சப்படுத்தி அல்லாஹ்வுடைய கஜானா ஒன்றும் அல்லாஹ் கூட்டப் போவதும் கிடையாது. அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், படிப்பினை, நாவுக்கு கட்டுப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்போடு இருக்கும் பொழுது யாராவது உங்களிடத்திலே வம்பு தும்புகளுக்கு, சண்டை சச்சரவுகளுக்கு வந்தால், நான் நோன்பாளி என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பாடம் இந்த ரமலான் முழுக்க தினசரி, அல்லது எங்காவது மக்கள் நம்ம இடத்திலே சண்டைக்கு வந்தால், நான் நோன்பாளியப்பா, உங்களோட தகராறுக்கு வர நாங்கள் நிற்ப தயாராக இல்லை, நான் நோன்பாளி, இந்த மாதத்தை நான் கண்ணியப்படுத்துகிறேன், நான் நோன்பாளி, நீ கோபப்பட்டா என்பதற்காக வேண்டி நான் கோபப்பட முடியாது, இப்படியே சொல்லி சொல்லி இந்த மாதம் முழுக்க நாம் பக்குவப்படும் பொழுது, ரமலான் முடிந்தவுடன் அந்த பக்குவம் தொடர்ந்தால் நாமெல்லாம் வெற்றியாளர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஸராபஹு. யார் ரமலானுடைய மாதத்தில் கெட்ட பேச்சுக்களை பேசவில்லையோ, யார் ரமலானுடைய மாதத்தில் கெட்ட நடவடிக்கைகளை விடவில்லையோ, அவர்கள் உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. கெட்ட நடவடிக்கைகள், கெட்ட பேச்சுக்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில இருந்து அகற்றப்பட வேண்டும். நாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான், நமக்கு எதிர்பார்க்குகிறான். அதை கொண்டுதான் நிச்சயமாக ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற முடியும் என்பாந்த சோர்களே. நாவின் மூலம் மனிதன் செய்கிற அழுச்சாட்டியங்களுக்கு கையும் இல்லை கணக்கும் இல்லை என்று சொல்லலாம். எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடைவல்லலாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய தர்ஜாவில் உயர்ந்தவனானாலும் சரி, நாவை மட்டும் அவன் அடக்கி ஆளாவிட்டால் அவனுடைய அமல்கள் பாழாவது மட்டுமல்ல, சமூகத்தில் யாரும் அவனை மதிக்கவே மாட்டார்கள். புரிகிறதா? யாரும் அவனை சமூகத்தில் மதிக்கவே